வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பண்ணியிருக்கோம். அதுவும் சாயந்தரம் டைமில் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 நாளைக்கு வீடியோ போட முடியாது, நம்ம ஊருக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால இன்றைக்கே நம்ம முத்துறதுக்கு முன்னால் காய்கள்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாகுக்காய் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது கூட சிலது எல்லாத்தையும் சேர்த்து பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ட்ரிப் இரிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணி வச்சாச்சு. அதனால் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஒரு சாயந்தரம் ஒரு குட்டி அறுவடை. நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்குது, நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே பிஞ்சை தவிர மிச்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் சுரக்காய் செடியெல்லாம் நல்லா கொடி படர்ந்து போய்கிட்டு இருக்குது. பீக்கங்காயில் இன்னும் நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. இப்போதைக்கு ஒரே ஒரு பீக்கங்காய் மட்டும்தான் இருந்தது. பசலைக்கீரையிலையும் நிறைய நமக்கு விதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒவ்வொரு கணுக்கள்லேயும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து அது கருப்பாக மிளகு சைஸில் விதைகள்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த விதைகள்லேருந்து போட்டது தான் இந்த செடியே. இப்போ நல்லா கொடி பிடிச்சி படர்ந்து போகுது. ஒரு 10 இலை இருந்தால் போதும், நமக்கு ஒரு பருப்பு போட்டு அதை கடைஞ்சி வச்சிடலாம். அதனால் கீரைகள்லாம் நம்ம மாடி தோட்டத்தினாலே நம்ம இப்போ அடுத்து வெயில் டைம் ஆரம்பிக்குது, கீரைகள் வளர்க்கலாம். இப்போ அகத்தி பாருங்கள், நல்லா ஒரு அடிக்கு போல் வளர ஆரம்பிச்சிருச்சு. அகத்தியும் அதே மாதிரி ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கு. ஒரு தொட்டிக்கு 2 அகத்தி கீரைன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இதில் சிலதில் பார்த்திங்கன்னா பூச்சி ஓட்டை போட்டு வச்சுருக்கு பாருங்கள். இந்த கத்திரிக்காயில் நான் இன்னும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இப்போ அதில் பூச்சி ஓட்டை போட்டு இருக்குது. அதே போல் கத்திரிக்காய் செடியிலலாம் சில இலைகள்லாம் பழுத்து இருந்தது, சில இலைகள்லாம் பூச்சி தாக்குதல் இருந்தது. அந்த இலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கஸ்தூரி வெண்டைக்காயில் திரும்ப இப்போ நிறைய நமக்கு காய்கள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்டு கழிவெல்லாம் பள்ளம் தோண்டி அதில் போட்டு வச்சுருக்கிறதுனால இப்போ நிறைய காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நீட்டு தொட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வச்ச விதைகள், அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் நம்ம போட்டு வச்ச தம்பட்டை அவரை, அப்புறம் காராமணி. இந்த காராமணி எல்லாம் இப்போ ஒரு 3 இடத்துல காராமணி வர ஆரம்பிச்சிருக்கு. தம்பட்டை அவரை இன்னும் வரலை, காராமணி மட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே போல் இன்னொரு தொட்டியில் பேபிகார்ன்லாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த பேபிகார்ன் கூட ஒரு 4 செடி வர மாதிரி இலைகள்லாம் விட்டுருந்தது. அது வீடியோ எடுக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய் 1 அடி கூட இல்லை இந்த செடி. ஆனால் அந்த தொட்டியில் கூட நமக்கு காய் வச்சுருக்கு. 1 அடியில் காய் கூட வைக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு இருந்தது. எல்லா கத்திரிக்காயும், அதாவது ஓரளவுக்கு சின்னதாக இருக்க பிஞ்சை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு கையில் கேமராவை வச்சுட்டு ஃபோனில் இருக்க கேமராவை வச்சுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணுற மாதிரி எடுத்ததுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ. நம்ம மாடி தோட்டம்னாலே நமக்கு வேலைகள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மற்ற வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால ஒரு 5 தொட்டி இல்லை 10 தொட்டியாக தான் நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இப்போ 2 நாளைக்கு தண்ணி மட்டும் ஊற்ற சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் பண்ண வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றி ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ஒரு 50 தொட்டிக்கு மேலேயே இருக்கும் இது. அதனால் நம்ம யாரையும் ரொம்ப வேலை வாங்க முடியாது. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும். நம்ம இல்லாத டைமில், ஊரில் இல்லாத டைமில் நமக்கு தண்ணியாவது ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியும் நமக்கு நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 கிலோ போல் நமக்கு காய் கிடச்சிருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றும் பொழுதே நம்ம இன்றைக்கி வாழைப்பழ கரைசல் தண்ணி தான் எல்லா செடிகளுக்கும் ஊற்றினேன். எல்லா செடியும், ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு மேலே இருக்க மண்ணை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மேலே காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல் நம்ம எல்லா தொட்டிலையும் இலைகள், இதெல்லாம் காஞ்சி போன இலைகள் எல்லாத்தையும் நம்ம மூடாக்கு மாதிரி போட்டு விடணும். இல்லைன்னா மேல் மண் சீக்கிரமாக காஞ்சிரும். சாயந்தரம் ஒருக்க நம்ம தண்ணி ஊற்றணும் கண்டிப்பாக. இனிமேல் போக போக வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால்
செடிகளுக்கு 2 வேளை தண்ணி கொடுக்கணும். சில தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பறிக்காமல் விட்டுருப்பேன். ஏன்னா இது விதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இது போல் மஞ்சளாக ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து அது நல்லா இன்னும் பழுத்து ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அதை பறிக்கணும். கஸ்தூரி வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் ரொம்ப சுருங்கி போய் அது ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த செடியில் இப்போ பார்த்திங்கன்னா அதனோட இலையை பார்க்கவே அவ்வளோ சாஃப்டாக கை அகலத்துக்கு இருந்தது. நம்ம உள்ளங்கை அகலத்துக்கு நல்லா பெருசாக இருந்தது. இப்போ பார்த்தா எல்லாம் சுருங்கி போய் இருக்குது. ஒரே ஒரு பீக்கங்காய் இருந்தது. அந்த ஒரு பீக்கங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரே ஒரு சிகப்பு வெண்டைக்காய் இருந்தது. அதையும் நம்ம பறிச்சாச்சு. அடுத்து பாகக்காயில் வந்து சின்ன பாகக்காய் வந்து ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் இருக்குது. அது ஒரு தொட்டிலேயே ஒரு 2-3 செடி இருக்கிற போல் இருந்தது. அதனால் அதில் ஒரு 5-6 காய் போல் இருந்தது. அதுலேயும் ஒரு காய் போல் விதைக்கி விட்டுருக்கேன். மீதி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. எங்கேயாவது லாங்காக ஊருக்கு போகிறோன்னாலே அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு போனால் தான் சரியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் காய்கள் எல்லாம் ரொம்ப பிஞ்சாக விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. ஏன்னா 2 நாள் கழித்து நம்ம வரும் பொழுது அது முத்தி போயிடும், அப்படி இல்லைன்னா பழுத்து போயிடும். அதனால் பாகக்காயிலேருந்து எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு. ஒரு 2 நாளைக்கு தண்ணி மட்டும் ஊற்ற சொல்லியிருக்கேன். மீதி எல்லா உரமும் வந்து நம்ம அடுத்து ஊருக்கு போயிட்டு வந்து தான் மற்ற உரங்கள்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். நம்மக்கிட்ட மீன் அமிலம், முட்டை கரைசல் இது எதுவுமே இல்லை. எல்லாமே காலியாகிடுச்சு. வெறும் புண்ணாக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். அந்த புண்ணாக்கு கூட இனிமேல் அடுத்து நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து தான் ஊற வச்சு கடலை புண்ணாக்கெல்லாம் செடிகளுக்கு கொடுக்கணும். மீதி இருந்த காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் வேஸ்ட்டான வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு தொட்டிலையும் நான் முக்கியமான தொட்டிகள்லாம் இந்த கத்திரிக்காய் செடி இது மாதிரி முக்கியமான தொட்டிகள்லாம் பள்ளம் தோண்டி அதில் போட்டு எல்லாத்தையும் ஒரு தொட்டிக்கும் 2-2ன்னு சொல்லி போட்டுட்டேன். ஏன்னா வரதுக்குள்ளே பழமும் ரொம்ப அழுகி போனாலும் போயிடும். அதனால் நம்ம செடிகளுக்காவது கொடுத்துடலான்ட்டு இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடை. இதிலே பாருங்கள் 2-3 காய் பழுத்துருச்சு கத்திரிக்காய். இருந்தாலும் பறிச்சிட்டேன். ரொம்ப பழுத்த கத்திரிக்காயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் பறிச்சாச்சு. கோவக்காய் கூட இருந்தது, கோவக்காயும் பறிச்சாச்சு. இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. மொட்டுக்கள்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் கூட சில கிளைகள்லாம் நம்ம கவாத்து பண்ணாமல் இருக்குது. கவாத்து பண்ணிவிட்டு அந்த தொட்டிகள் எல்லாத்துக்கும் நம்ம திரும்பவும் உரம் கொடுக்கணும்.